அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கும் மனசு தாங்கல. அதான் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஒரு ஆளு மொத்த பேர் நிம்மதியும் கெடுத்துட்டு போயிட்டாருல. அக்கா சொன்னதை வச்சு பார்த்தா ஆதி அண்ணா இன்னும் பாரதி அக்காவை மன்னிக்கலன்னு தாமா தோணுது. ஏன் மாப்ள, பாரதி ஆதியை தேடிதான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அப்படி என்ன ஆதிக்கு பிரச்சனை? இங்க இருக்கிற டாக்டர் போய் பார்த்தேன் நான். அவனுக்கு அவனோட அம்மா இருந்ததுல இருந்து தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல, மனசு குழப்பமா இருக்குன்னு தான் அவரை போய் பார்த்தானம்மா. சரி அவ்வளவுதான் இருக்கும்னு நினைச்சிட்டு நான் எந்திரிச்சு போனா திருப்பி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மறுபடியும் நீங்க மெட்ராஸ் போய் பெரிய டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு பேசுங்கன்னு இருக்கிறாரு. எனக்கு ஏன்னு புரியல. ஏதாவது சிவியர் கேஸா இருந்தா தானே பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்க. இவரு இவ்ளோ நார்மலா இருந்தா எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? கரெக்ட் தானே, தெரியலையே அவன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எதுவுமே தெரியலையே. அதான் பாரதி போயிருக்காங்களா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்தா தெரியும். ஆண்டாளு, பாரதி போயிட்டாளா, என்ன ஏதுன்னு கேட்டியா? அம்மா அவளே கால் பண்ணாமா, சென்னைக்கு போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு போன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. பாவண்டி அவ. சந்தோஷம் நடந்து வந்தா சங்கடம் ஓடி வந்த கதையா? 4 நாள் நல்லா இருக்கா, 40 நாள் அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே கிடைக்கலையேடி. யோசிச்சு பார்த்தா எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஆள் தான் காரணம். அந்த ஆளை ஆரம்பிச்சு விட்டுட்டு போனது இன்னும் நிக்கல. சரி விடுங்க, எதுக்கு அவரை பத்தியே சும்மா சும்மா பேசிட்டு இருக்கோம்? அவரை பத்தி யோசிச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற நிம்மதியை நம்ம தான் எடுத்துட்டு இருக்கோம். அந்த ஆள் அந்த மாதிரி தானே எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சுல. எதுக்கு வீணா அவரை பத்தி பேசி நேரத்தை வீணாக்குறீங்க? விடுங்க. அம்மா அவர் சொல்றதும் சரிதான்மா. அவரு இருந்தாலும் இம்ச இல்லனாலும் தொல்லைங்கிற மாதிரி எதுக்கு அவரை பத்தி பேசணும் இப்போ? இனிமே அவரோட பேரை யாருமே சொல்ல வேண்டாம், அவரை பத்தின பேச்சும் எடுக்க வேண்டாம். நான் சொல்றது புரிஞ்சுதா? நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு, இப்ப அவரு இல்ல, அவ்வளவுதான். சரி விடு. ஆண்டாரு, பாரதிக்கு போன் பண்ண ஹாஸ்பிட்டல் போனாங்களா இல்லையான்னு கேளு. கன்சீவா இருக்கீங்களா? ஆமா மேடம். இந்த டைம்ல நார்மலா வர மயக்கம் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? பிரெக்னன்சி எல்லாம் நாங்க இங்க பார்க்க மாட்டோமே. இல்ல டாக்டர், நான் இங்க எனக்கு பாக்குறதுக்காக வரல, என் ஹஸ்பண்ட தேடி வந்தேன். அவர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரா? தெரியல டாக்டர். தெரியலையா? அப்புறம் எப்படி இங்க தேடி வந்தீங்க? இல்ல, அங்க மதுரையில உங்க பிரான்ச் இருக்குல்ல, அங்க சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் மதுசூதனன் தான் இங்க விசாரிச்சு பார்க்க சொன்னாரு. மதுசூதனன் டாக்டரா? சரி, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஆதி டாக்டர். டாக்டர், உங்களுக்கு அவரை தெரியுமா? நோ நோ நோ, இந்த நேம்ல எல்லாம் யாரும் இங்க வரல. இதான் எங்க அப்பா டாக்டர். இவரை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல பாப்பா, இவர் இங்க வரல பாப்பா. நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, சேஃபா போயிட்டு வாங்க. எப்படி ஆரம்பிக்கலாம்? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அழகன் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே வீட்டிலே 2 அழகர் ஆடும் கதையை பாடுவோம். என்ன கேட்டது? ஆண்டாளு, நான் இப்போ உன் தங்கச்சி இல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் உன் புருஷன். சரிங்க, மன்னிச்சிருங்க. சரி சரி சரி. வணக்கம் வணக்கம். டேய் தம்பி பாண்டி, எத்தனை நாளைக்குதான் இப்படி மொட்டை பையனாவே இருக்க போற?
கால காலத்துல அண்ணன் மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகுற வழிய பாருடா. அண்ணா சொன்னா சரியாதான் இருக்கும். மா, அப்பா எங்கம்மா? வந்துட்டு இருக்காரு அழகரு. ஈஸ்வரி, என்னங்க? உன் மருமகளை காப்பி போட்டு எடுத்து வர சொல்லு. சரிங்க. மாமா நான் இங்க தானே இருக்கேன், என்கிட்ட சொல்லுங்க. இதோ. உன்கிட்ட கேட்டா நீ மேலே எடுத்து ஊத்திடுவேன். ஐயோ மாமா வேணாம், சாரி மாமா, நான் உடனே போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா என்னங்க மாமா? நம்பி குடிக்கலாமா? குடிக்கலாமே. பார்த்து குடிங்க மாமா. என்ன இது சக்கரை இல்ல? டேய் அழகரு, என்னடா பொண்டாட்டி கட்டிட்டு வந்திருக்கிற நீ? இருங்கப்பா, என்னன்னு கேக்குறேன். ஹேய், உனக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாதா? என்னடி? இல்ல, காஃபில சக்கரை இல்லைன்னா உங்க அப்பா உடம்புல சக்கரை நோய். நேத்து கூட சக்கரை எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா 300 இருக்குன்னு அத்தைதான் சொல்லி வருத்தப்பட்டாங்க. இல்லத்த, அதான் மாமா குடிக்கிற காஃபில சக்கரை போடாம நல்லதுக்கு தானே பண்ண, அதுக்கு போய். பாத்தீங்களாப்பா, உங்க மேல என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ அக்கறை, அதனாலதான் போடல சக்கரை. அக்கறை சக்கரை கொஞ்சம் பழசா இருக்குடி. அடுத்த தடவை கொஞ்சம் பெட்டரா பேசு. பைத்தியங்க, நான் இப்படியா பேசுவேன்?